கோயம்புத்தூர் சூலூர்ல அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. நியூஸ்காரங்கெல்லாம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. இந்த தேவையில்லாம சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் உண்டு. அது யாருன்னா, இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சாங்கல்ல, அதுல ஒரு ஆளு. அந்த நண்பரோட சேர்ந்து இவங்க மது அருந்திருக்காங்க. யாரு? இறந்து போன குழந்தையோட அம்மா மது அருந்திருக்காங்க. போதையாய் மட்டையாய் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்ல தான் அந்த ஆள் கூட்டின்னு போயிருக்கான் வாமான்னு சொல்லிட்டு. இதுல நிறைய மர்மம் இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அவனுக்கு ஒருவேளை காம உணர்ச்சி இருந்து அந்த காமம் அவனை தூண்டி இருந்துச்சுன்னா போதைய போட்டு மட்டையாயிட்டு அந்த தாயையே அவன் தப்பு பண்ணிருக்கலாம். எதுக்காக குழந்தைய கூட்டிட்டு போகணும்? குழந்தைகிட்ட அப்படி என்ன ஆபாசத்தை கண்டான்? இந்த கேள்வி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுமான்னு எனக்கு தெரியல. சிஎம் அவர்களை பார்த்து சிங்கப்படை அமைச்சங்களே எங்க, போலீஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த ஒரு அம்மாவோட வீடியோ நான் போடுற பாருங்க, தண்ணி குடிக்காம டீ குடிக்காம அந்த குழந்தைய தேடி அலைஞ்சிருக்கிறாங்க. ஆனா பெத்த தாய் மட்டையாயி படுத்துட்டு அடுத்த நாள் காலைல தான் எழுந்து குழந்தைய காணனே தெரிஞ்சிருக்கு. ஒரு பெண் பிள்ளை வீட்டுல இருக்கும்போது நீ தனியா குடிக்கிறதே தப்பு. ஒரு ஆண் நண்பருடன் உட்காந்து குடிக்கிறது சரியா கேக்குறேன் நான். இதுல சிஎம் என்ன பண்றாரு? நீங்க குடிச்சு புட்டு உங்க ஆண் நண்பருடன் அராஜகம் பண்ணீங்கன்னு அலப்பறை பண்ணீங்கன்னு கூத்தடிச்சுன்னு இருப்பீங்க. நாங்க உங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு படை போட்டு உக்காந்துருப்போம். ஏன்னா இதுல தப்பு எங்க இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க மக்களே. ஆனா உண்மையிலேயே அந்த நேரத்துல போலீஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சல்யூட் பண்ணியே ஆகணும். நியூஸ் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. போய் அவ்வளோ நேரம் தண்ணி கூட குடிக்காம தேடி இருந்திருக்காங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்காதீங்க. அந்த ஊரை சேர்ந்த அந்த குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா போய் எழுப்பியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்களே வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதை இதோட அட்டாச் பண்ற பாருங்க. 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 இருந்து எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு சாப்பில வேலையை விட்டு 7 மணி அளவில் தான் அவரு அங்கேயும் தேடிட்டு